ஓகே, நான் எலெக்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உதயநிதி அண்ணன் துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காரு இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? மனுஷன் புத்தியே குரங்கு புத்தி தான் சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட். அது இது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, ஹூஎவர் இட் இஸ், யாருக்கு அந்த பவர் இருக்கோ அவங்க வாங்க. பட் வந்தீங்கன்னா நல்லது மட்டும் செய்யுங்க. சுருட்டுற வேலையெல்லாம் கொஞ்சம் அப்புறமா வச்சுட்டு கொஞ்சம் நல்லது செஞ்சீங்கன்னா நாங்களாம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு. குடும்பம் அரசியல் இப்போ 2019 தேர்தலில் முக ஸ்டாலின் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மனு ஒன்று எழுதி கொடுங்க, உங்க குறைகள் நிறைகள்லாம் எழுதி கொடுங்க. நான்லாம் வீடு வாங்குறதுக்கு நிறைய வாட்டி போய் எழுதி கொடுத்துட்டேன். தலைமை செயலகத்துல ஏதோ ஒன்று நடக்கும். போன் கால் கூட வரல, ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் எதுவுமே வரல. நான் நிறைய வாட்டி எழுதி கொடுத்துருக்கேன், எனக்கு வீடு வேணும்னு சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த ஏமாற்றங்கள் எப்படி இருக்கு? நம்பி ஓட்டு போட்டிருப்பீங்க, அந்த ஏமாற்றங்கள் எப்படி இருக்கு? ஏமாற்றங்கள் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு. மேபி அவங்க ஏதாவது சேலரி பேஸ்டா இருக்கலாம், இவ்வளோ லிமிட் மேல இருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடு கண்டிப்பா கிடைக்கும். நிறைய வாட்டி வாக்குறுதி கொடுக்குறாங்க, நிறைவேற்றாம இருக்காங்க இல்லையா? மக்களோட எதிர்ப்பு 2026 பாதிக்கப்பட்டது எஜுகேஷன் லோன் விஷயத்துல. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் பத்தி பேசுறதே இல்லை. நான் இன்ஜினியரிங் முடிச்சேன், என் லோன் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சதோட இப்ப நான் முடிக்கும் போது எங்கேயோ இருக்கு. அது தள்ளுபடி நான் சொல்றேன் பேங்க்ல போய், அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லா லோனோட கம்பேர் பண்ணும்போது எஜுகேஷன் லோன்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதெல்லாம் கம்மி அதெல்லாம் தள்ளுபடி பண்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா அவருக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்காரு அவரு, சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா, நான் எஜுகேஷன் லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க போன வருஷம் சொன்ன மாதிரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தப்போ எனக்கு சொன்ன மாதிரி இப்பவாச்சும் அதை தள்ளுபடி பண்ற வழியே பாருங்க. அவ்வளவுதான். 2026 தேர்தலுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆல் தி பெஸ்ட். யாருக்கு வந்து சக்தி இருக்கோ, அந்த அளவுக்கு வின் பண்றதுக்கு சக்தி இருக்கோ, ஆல் தி பெஸ்ட். அது இது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, ஹூஎவர் இட் இஸ், யாருக்கு அந்த பவர் இருக்கோ அவங்க வாங்க. பட் வந்தீங்கன்னா நல்லது மட்டும் செய்யுங்க. சுருட்டுற வேலையெல்லாம் கொஞ்சம் அப்புறமா வச்சுட்டு கொஞ்சம் நல்லது செஞ்சீங்கன்னா நாங்களாம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு. குடும்பம் அரசியல் எப்படி இருக்கு? குடும்பம் அரசியல், மன்னராட்சி. குடும்பம் அரசியல்னா சொல்ல முடியாதுங்க. டிபெண்ட்ஸ். குடும்பத்துல இருந்து வரவங்க நல்லது பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதுக்குலாம் நம்ம கிடையாது. அதெல்லாம் பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு நடிகனோட பையன் வந்து நல்லா நடிக்கிறது இல்லையா? நெப்போட்டிசம் சொல்றது வேற. பட் நல்லா தான் நடிக்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. அது வந்து குடும்ப அரசியலா இருந்தாலும் சரி, பொது அரசியலா இருந்தாலும் சரி. ஓகே, நீங்க வந்து வாரிசு அரசியலை ஆதரிக்கிறீங்க. இட்ஸ் அ இண்டிவிஜுவல். இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலின்னு சொல்றதோட இது இண்டிவிஜுவல். டிபெண்ட்ஸ். அப்பா கெட்டவனா இருந்தா பையன் நான் கெட்டவனா இருப்பான்னு அவசியம் கிடையாது. அப்பா குடிகாரனா இருந்தா பையன் குடிகாரன்னு அவசியம் கிடையாது. அப்ப இருக்கும்போது அப்பா வந்து நல்ல அரசியல் கொடுக்கலன்னா பையன் கொடுக்க மாட்டான்னு நம்ம ஏன் சொல்லணும்? ஓகே, நான் எலெக்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உதயநிதி அண்ணன் துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காரு இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? மனுஷன் புத்தியே குரங்கு புத்தி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிடிக்காம இருக்கும், அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மாற்றம் ஒன்னே மாறாத உண்டு. அப்படி சொல்ற மாதிரி தான் யாரா இருந்தாலும் எப்ப வேணா மாறலாம். பட் நல்ல விஷயத்துக்காக மாறினா நல்லது. ஓகே, நன்றி.